ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெள்ளைக்கிழங்கா மீன் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். வெள்ளைக்கிழங்கா இது குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அரைச்சி குழம்பு வைக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு பாருங்கள், பெரிய பல்லாரி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 6 பூண்டு வச்சுருக்கேன். தக்காளி, பெரிய தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன். ஒரு 7 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்குவோம். மீன் குழம்புக்கு வெந்தயம் தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் கருகாமல் இருக்கணும். வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். பாருங்கள், வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. லைட்டாக சீரகம் போட்டுக்கிறேன். இப்போ இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கிண்டி விடுவோம். ஒரு 5 செகண்டு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோங்க. மிளகாத்தூள் மட்டும் போட்டு அதை நல்லா கிண்டி விடுவோம். இது ஒரு 5 செகண்டு அப்படியே கொதிக்கட்டும். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இப்போ இதில் மல்லித்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா கிண்டி விடலாம். இப்போ இது கூட மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை தேவையான அளவு புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிடாமல் ஓரளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி இதை கிண்டி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ மீனை போட்டுக்குவோம். பாருங்கள், மீனெல்லாம் போட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், மீன் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், சூப்பரான அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெள்ளைக்கிழங்கா மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் தான் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.